அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நம்ம சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர் தாண்டியிருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்டர்லி பீப்புள், அதாவது 65 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து நிறைய பேர் மூட்டு பிரச்சனைனால பாதிக்கப்படுறாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் என்னென்னா, அவங்களுக்கும் சரி, அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி என்னென்னா, இவ்வளோ வயசுக்கு மேலே நம்ம அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா டாக்டர்? இவ்வளோ வயசில் ஆப்ரேஷன் பண்ணலாமா? சக்ஸஸ் ஆகுமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே வருது. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் அதுக்குள்ளே ஆன்சர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்டர்லி பீப்புள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரை பொறுத்தவரை பெரும்பாலும் வந்து ஒரு 65 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்டர்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அது ஒரு ஆர்பிட்ரரி தான். ஏன்னா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு வயசு 70 வயசுன்னு சொல்லுவாங்க. இந்தியன் செட்டப்பில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அப்ராக்சிமேட்டாக இப்போ எங்களுடைய ப்ராக்டிஸ் படி பார்த்தோம்னா 65 வரைக்கும் ஒரு ஒரு மிடில் டு ஏஜ் அது மாதிரி இருக்கலாம். 65 தாண்டிட்டாலே ஒரு எல்டர்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம இருக்குது. ஸோ 65 வயசுக்கு மேலே மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். பட் ஒன்லி திங் என்னென்னா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை வந்து பிஃபோர் சர்ஜரி, டியூரிங் சர்ஜரி, ஆஃப்டர் சர்ஜரி எல்லாமே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஒரு எங்கள்கிட்ட வந்து ஒரு 65 வயசுக்கு மேலே, 75 வயசுக்கு மேலே வந்து சில பேர் வந்து ஓபியில் வராங்க. சார் வந்து மூட்டு வந்து சிவியர் பெயினாக இருக்குது, நடக்க முடியல, எங்களுடைய வேலையை நாங்களே பார்க்க முடியல, அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா சிவியர் டிஃபார்மிட்டிஸ் இருக்குது. கால் வளைஞ்சிருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் வந்து ஃபாரினில் இருக்காங்க, கூட யாரும் கிடையாது, கவனிக்கால. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக நம்ம நடக்க முடியுமா, இதே மாதிரி எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து கஷ்டத்தோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக எங்கள்கிட்ட அந்த ஹெல்ப்புக்கு வரும்போது நாங்கள் பார்த்தோம்னா அது சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கு மூட்டுகள் வந்து வளைஞ்சு தேஞ்சு பல வருஷம் அவங்களுக்கு தேய்மானம் இருக்குது. கடைசியாக ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன செய்யுது, அந்த ஸ்டேஜ் 4 வரும்போது எங்கள்கிட்ட வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து பரிந்துரைக்கு பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கேரி அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஆப்ரேட்டிவ் அப்படின்னா அறுவை சிகிச்சைக்கு முன்னாலே அவங்களுக்கு வந்து நார்மலாக ஓபியில் வரும்போதே நாங்கள் என்ன செய்வோம்னா பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, இசிஜி, எக்கோ இந்த மாதிரி எல்லா விதமான டெஸ்ட்டுகளையும் எடுத்து அவங்களுடைய உடம்பை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம என்ன செஞ்சிடறோம், பரிசோதனை பண்ணிடுறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் இருக்கும், அதுக்கு சில மெடிசின்ஸ் எல்லாம் அந்த பிளட் தின்னர்ஸ் எல்லாம் நிப்பாட்ட வேண்டியிருக்கும். சுகர் இருக்கும். ஸோ சுகர் இருக்கவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், சுகர் மாத்திரை, இன்சுலின்லாம் ரொம்ப கரெக்ட் பண்ணி இந்த HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய 3 months ஆவரேஜ் அந்த சுகர் லெவல்லையும் அவங்களுக்கு என்ன செய்யும், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி 7.5க்கு மேலே இருக்கக்கூடாது. பிபி இருக்கவங்களுக்கு பிபியை கண்ட்ரோல் பண்ணி வைப்போம். இப்படி எல்லா விதமான சில பிரச்சனைகளையுமே நம்ம என்ன செய்யறோம், ஆப்டிமைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரையர் 1 or 2 வீக்ஸ்க்கு முன்னாலே அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடறோம், ஆப்டிமைஸ் பண்ணி அதுக்குள்ளே ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியன், கார்டியாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், ரெஸ்பிரேட்டரி டாக்டர், ஸோ எல்லா டாக்டருமே அதில் கலந்து ஆலோசித்து அவங்களுக்கு தேவையான நம்ம சிகிச்சைகளை வந்து ப்ரீ ஆப்ரேட்டிவாக கொடுத்துட்றோம். ஸோ அப்போ அவங்க வந்து அட்மிட்டுக்கு வரும்போதே ஓரளவுக்கு அவங்க உடம்பை வந்து நம்ம என்ன செய்கிறோம், சீர் பண்ணி நம்ம கொண்டு வர்றோம். ஈவன் மூட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதலே எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துருவோம். நம்ம ஃபிசியோதெரப்பியெல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கும் ஆப்ரேஷனுக்கு பிறகு, என்ன பண்ணால் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகும், அந்த மாதிரி உள்ளதை அவங்கள்ட்ட என்ன செஞ்சிடறோம், சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு வரும்போதே ஒரு கான்ஃபிடென்ஸாக எங்கள்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அதேமாதிரி அட்மிட் பண்ணி அவங்க வந்து இருக்கும்போதும் ஒரு 1 or 2 days ப்ரையராகவே என்ன செய்யணும், ஆப்ரேஷனுக்கு முன்னால் வந்துடுறாங்க. குறைஞ்சது ஒரு நாள். ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னால் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மீண்டும் வந்து அவங்க எல்லா டாக்டர்ஸும் செக்அப் பண்ணுறதுக்கும் அந்த காலை வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும், ஏன்னா ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏஜ் ஆகும்போது அவங்களுக்கு இம்யூனிட்டி குறைஞ்சிருது. ஸோ எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுனா இன்ஃபெக்ஷன் சான்சஸ் அதிகம், காம்ப்ளிகேஷன் சான்சஸ் அதிகம். அதனால நாங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாலே அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன், அவங்களுக்குள்ள ப்ரீ மெடிகேஷன் எல்லாமே நம்ம வந்து தரவாக பண்ணணும். தேவைப்பட்டால் மயக்க டாக்டர் கூட நம்ம என்ன செய்யலாம், 1 day பிஃபோர் கூட நம்ம ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டரை பொறுத்து சில மருந்துகள் கூட்டலாமா குறைக்கலாமா என்னங்கிறத முதலே நம்ம ஆலோசனை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து நம்ம ப்ரீ ஆப்ரேட்டிவ் அனஸ்தெடிக் செக்கப் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்களுக்கு, ஹை ரிஸ்க்காக இருக்கக்கூடியவங்களுக்கு. பிறகு அறுவை சிகிச்சை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்டர்லி பீப்புளுக்கு அந்த எலும்பினுடைய ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற எலும்பு புரை நோய் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுது. எலும்பு வீக்னஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட் பண்ணும்போதோ, அவங்களுக்கு அந்த இம்ப்ளான்ட்டை நம்ம வந்து வைக்கும்போதோ, சிமெண்டேஷன் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப நாங்கள் என்ன செய்யணும், கவனமாக நம்ம வந்து இருக்க வேண்டியிருக்கும். அதேமாதிரி அவங்களுக்கு வந்து அந்த புண்ணு ஆறக்கூடிய தன்மைக்கு பொறுத்து அவங்களுடைய ஸ்கின் க்ளோஷர்லேருந்து, எக்ஸ்போஷர்லேருந்து எல்லாமே நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் கவனம் நம்ம வந்து செலுத்த வேண்டியிருக்கும். அதேமாதிரி இப்போ நம்ம ரோபோட்டிக் மூலமாக மூட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுனால நம்ம அக்யூரேசி கொஞ்சம் கூட நமக்கு நிறைய பெட்டராக கிடைக்குது. ஸோ அதுவும் வந்து எல்டர்லிக்கு ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஏன்னா ரத்த இழப்பு கம்மியாக இருக்குது, ரெக்கவரியும் வந்து என்ன செய்யுது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டரில் இவ்வளோ நம்ம ஃபேக்டர்ஸையும் நம்ம என்ன செய்யணும், பண்ணணும். ஈவன் மயக்க மருந்து டாக்டர் கூட அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஸ்பெஷலாக வந்து அனஸ்தீசியா சைடில் காம்ப்ளிகேஷன் வராத அளவுக்கு
ஈவன் இப்போ ஒரு ஏசி வந்து அதிகமாக நம்ம வந்து என்ன செய்வோம் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஆப்ரேஷன் தியேட்டரில். அப்போ இந்த மாதிரி எல்டர்லி பீப்புள் வரும்போது என்ன ஆகும்னா, அவ்வளோ ஏசி வந்து அவங்களுக்கு வந்து ஹைப்போதெர்மியா அப்படிங்கிற டெம்பரேச்சர் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வார்மர் பிளாங்கெட் மாதிரி போட்டிருப்போம். ஸோ அந்த வார்மர் பிளாங்கெட் போட்டிருந்தோம்னா, அவங்களுடைய வெப்பநிலை வந்து நம்ம ஆப்ரேஷன் முழுக்கவே நம்ம என்ன செய்யலாம், சீரா வச்சிருக்கலாம். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம வந்து அந்த வயதானவர்களை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரெக்ட்டா கேர் பண்ணி கொண்டு போனா தான் நம்ம ஆப்ரேஷன் தியேட்டர்ல அவங்கள வந்து சேஃபான முறையில நம்ம என்ன செய்ய முடியும், அறுவை சிகிச்சை பண்ண முடியும். மயக்க மருந்தும் பார்த்தீங்கன்னா, நம்ம முழு மயக்க மருந்து இல்லாம அவங்களுக்கு ரீஜனல்னா நம்ம இடுப்பு கீழ இருக்கக்கூடிய பாகங்கள் மட்டும் மரத்து போற மாரி, அதில உள்ள அனஸ்தீசியா குடுத்துக்கலாம். அறுவை சிகிச்சைக்கு பின்னரும் வலி இல்லாம இருக்கிறதுக்கு எபிடியூரல் அப்படிங்கிற ஒரு அனால்ஜீசியா எங்க ஹாஸ்பிட்டல்ல குடுக்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள், 3 நாள் கூட நம்ம ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு வச்சிருக்கலாம். அப்ப தொடர்ந்து வலி இல்லாத ஒரு நிலைமை இருக்கும்போது, அவங்களால என்ன செய்ய முடியும், வலி இல்லாம ரெக்கவரி ஆக முடியும். ஸோ அந்த மாரி போஸ்ட் ஆப்பரேட்டிவ் அனால்ஜீசியாவையும் நம்ம வந்து என்ன செய்யணும், முதலே நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியிருக்கும். சரி, இப்ப பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டியூரிங் சர்ஜரி பார்த்துட்டோம். ஆப்ரேஷனுக்கு பிறகு என்ன டாக்டர் நமக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சைக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த வயசானவங்களுக்கு இம்மீடியேட் போஸ்ட் ஆப்பரேட்டிவ் பீரியட்ல சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னன்னா, சில நேரம் இந்த உப்புகள் கூடுதல் குறையுது, எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் அந்த மாரி சில பேருக்கு வரும். அத நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இரத்த இழப்புகள் தேவைப்பட்டா, அது இழக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், சில மருந்துகள் வந்து போட்டு பிளட் லாஸ் அதிகமா இல்லாம நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மானிட்டரிங் க்ளோஸா ஒரு 1 டே வந்து நம்ம ஐசியூல வச்சிருந்து அவங்கள நல்ல முறையில என்ன செய்யணும், கவனிச்சு நம்ம இனிஷியல் பீரியட நம்ம வந்து சேஃபா நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் கழிச்சு மொபிலைசேஷன்னா நம்ம பிசியோதெரபி மூலமா அவங்கள எழும்பி உட்கார வைக்கிறது, நடக்க வைக்கிறது அப்படிங்கிற செயல்கள் வந்து நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அதுவும் வந்து ஒரு 60 வயசுக்கு கீழ இருக்கவங்களுடைய ரெக்கவரிய விட 65, 70, 75 அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, ரெக்கவரியும் அவங்களுடைய மசில் பவர், அவங்களுடைய பலங்கள் எல்லாமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப ஸ்பீட் பண்ணாம அவங்களுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி 2 டேஸ், 3 டேஸ் ஆனாலும் அவங்க கூட இருந்து நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு தெரபிஸ்ட் வந்து கூட நின்னு ஹெல்ப் பண்ணி, அவங்கள வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ரெக்கவரிக்கு வந்து கொண்டு போ வேண்டியிருக்கும். ஒன்ஸ் அந்த இனிஷியல் ஸ்டேஜ் தாண்டிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி பார்த்தோம்னா, எல்லாரும் இருக்கிற மாரி தைரியமா நம்ம பண்ணலாம். இன்ஃபாக்ட் சொல்லப்போனா லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்ல நெறைய பேருக்கு 75 வயசுக்கு மேலேயே வந்து நாங்க நெறைய பேர் பண்ணியிருக்கோம். ஒரு ரிட்டயர்ட் ஹெட் மாஸ்டர் ஒரு சார் பண்ணியிருக்கோம். ஒரு லெக்சரர் ஒருத்தர் அவர் வந்து பண்ணாரு. ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா ரெக்கவரி ஆகுறாங்க. நெறைய தன்னம்பிக்கையோட இருக்காங்க. ஸோ அதனால வந்து வயதானவர்கள் அப்படின்னு வந்து நம்ம என்ன செய்ய முடியாது. அவங்கள வந்து குறைவா எடை போட முடியாது. அவங்களும் நல்லா எங்களோட கோஆப்பரேட் பண்ணி, வித்தின் ஒரு 1 வீக், 2 வீக்ஸ்ல நல்ல இண்டிபெண்டன்ட்டா அவங்களா என்ன செய்றாங்க, நடக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து வர்றாங்க. சரி, அப்படி நம்ம ஃபிசியோதெரபிலாம் முடிஞ்சு 2, 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, கால் மூட்டு மடக்குறது, நீட்டுறது அந்த மாரி எக்ஸர்சைஸ்லாம் என்ன செய்றோம், குடுக்குறோம். ஒரு மேக்ஸிமம் 1 வீக், 2 வீக்ஸ்ல அவங்க இண்டிபெண்டன்ட்டா என்ன செய்றாங்க, நடக்குறாங்க. சில பேர் வாக்கர் இல்லாமயே நடக்கிற அளவுக்கு கூட நல்ல தைரியமா இருக்காங்க. ஸோ இத மாரி நம்ம பண்றோம். ஒரு வீட்டுக்கு போகக்கூடியது மேபி ஒரு 5த் டே, 6த் டே நம்ம வீட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த டைம்லயும் சில மருந்துகள் நம்ம குடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்ப இந்த ஏஜுக்கு மேல பார்த்தீங்கன்னா, வீட்ல போய் எதுவும் காம்ப்ளிகேஷன் வராம இருக்குது, ஆஸ்பிரின் மாரி டேப்லெட் குடுப்போம். ரெக்கவரிக்காக விட்டமின்ஸ், பெயின் இல்லாம இருக்கிறதுக்கு மருந்து, மாத்திரைகள் இது மாரி குடுக்க வேண்டியிருக்கும். இன்கேஸ் வீட்டுக்கு போனாலுமே அவங்க ஹோம் கேர் பண்றதுக்கு வீட்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பெர்சன் இருக்காங்களா? இல்லன்னா நம்ம என்ன செய்யணும்? வீட்ல ஹோம் நர்ஸோ அல்லது யாரோ பிசியோதெரபிஸ்ட் டெய்லி யாரோ ஒருத்தர் விசிட் பண்ற மாரி நம்ம வீட்டு பக்கத்திலேயோ நியர்பை கிளினிக்ல இருந்தும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாரி என்ன ஒரு பிரச்சனைனாலும் இமிடியேட்டா நம்ம என்ன செய்யணும்? மருத்துவமனைய நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிக்கணும். அல்லது சர்ஜன் ஆப்பரேஷன் பண்ண டாக்டர நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கிட்டோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படும். ஒன்ஸ் அந்த இது தாண்டி ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப் வரும்போதுனா, நம்ம வந்து தையல்லாம் எடுத்துருவோம். எடுத்துட்டு அவங்க வந்து இண்டிபெண்டா நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்துரும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் அப்படிங்கிறது நமக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுமாரி நடக்க முடியாம கஷ்டப்பட்டு வரக்கூடியவங்களுக்கும், நோயாளிகளுக்கும் இது வந்து ஒரு சந்தோஷமான தருணமா இருக்கணும். இப்ப எங்க ஸ்ரீனிவாசா மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அபோவ் 70, அபோவ் 75 வந்து வர்றாங்க. நாங்க ஹையஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் பேக் ஒருத்தர் 84 வயசு அவங்களுக்கு பண்ணோம். அவர் ஒரு ரிட்டயர்ட் கவர்ன்மென்ட் ஸ்டாஃப். ஸோ 84 இயர்ஸ் ஆன பிறகும், அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து ரொம்ப தன்னம்பிக்கையோட வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இந்த முழங்கால் மூட்டு ஆப்பரேஷன பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ வயது என்பது இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு கண்டிப்பா ஒரு தடை இல்லை. புரொவைடட் நீங்க சிகிச்சை எடுக்கக்கூடிய மருத்துவரும் சரி, மருத்துவமனையும் உங்களோட சேர்ந்து அந்த கஷ்டமான காலத்தில பயணிச்சு, அத வந்து கரெக்ட்டான முறையில உங்கள வந்து சீரமைச்சாங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால உங்க கூட சேர்ந்தவங்க, உங்க பிள்ளைகள் இருந்தாலுமே நீங்க என்ன செய்யலாம், தைரியமா சொல்லலாம். ஸோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து வயது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மேலும் இத பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, எங்க சேனல்ல நீங்க அ கொ கொ கமெண்ட் செக்ஷன்ல பண்ணலாம். இல்லைன்னா எங்களுக்கு இமெயில் மூலமா தகவல் கேட்டுக்கலாம். நன்றி.